கேட்ஸ்னா எனக்கு லைஃப். சின்னதுலேயே நம்ம ஃபேமிலியால் கேட்ஸ்னா எங்களுக்கு ஒரு உயிர். ஹாய், மை நேம் இஸ் ஆன் கேரல். நான் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறேன் ஃபார் பாஸ்ட் 10 years. நான் ஆல் ஓவர் த வேர்ல்ட் நான் போயிருக்கேன். ஐ ஹவ் பீன் பீயிங் அ business woman in Dubai for past 30 years. என்னோட ஓன் பிஸ்னஸ் எப்போவுமே நான் வச்சுருந்தேன். நான் இப்போ எங்கள் அம்மா ரொம்ப வயசு 96, அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா திரும்பி வந்து இந்தியாவுக்கு செட்டில் பண்ணியிருக்கிறேன். ஐ லாஸ்ட் மை மதர் 2021. இப்போ நான் எங்கே இருக்கிறேன், நான் தான் இந்த பில்டிங்கெல்லாம் பார்த்துக்கிறேன். ட்ரைனிங் எடுத்து இந்த கேட்ஸ்னால் எனக்கு லைஃப். சின்னதுலேயே நம்ம ஃபேமிலியால் கேட்ஸ்னால் எங்களுக்கு ஒரு உயிர். கேட்ஸ் இல்லாமல் நம்ம தூங்கவும் மாட்டோம். அது ஸ்பெஷல் நம்மளுக்கு. எல்லா ஹியூமன் பீங்ஸ் இப்போ இருக்கணும். நாட்டு பிள்ளைங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல் பூனைங்க. எல்லாரும் ஒரு பூனை எடுத்து வச்சுருந்தா அது ஒரு ஏஞ்சல் வந்து நம்ம வீட்டில் வந்த மாதிரி. அதனால அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சது நாட்டு பூனை தான். எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு. ஐ வாஸ் க்ரோயிங் அப் எல்லாம் நாட்டு பூனை தான். நிறைய பூனை இருக்கும். வருவாங்க, போவாங்க, சாப்பிடுவாங்க, எங்கே வேணும் தூங்கிக்குவாங்க. நாங்கள் துரத்துவே மாட்டோம். நம்ம கிட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு பைத்தியம், அவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்ட்டு. அதுலேருந்து ஐ வென்ட் அப்ராட் போகும்போது அந்த இன்டர்நேஷ்னல் கேட் ஷோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வெரி ஹை ஃபீலிங். நான் வந்து இதில் வந்து ஐ வாண்ட் டு பி எ ஜட்ஜ், ஐ வாண்ட் டு பி ட்ரெயின். நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சது. நான் என்ன நினச்சா அது நான் செய்வேன். ஐ எம் வெரி டிட்டர்மின்ட் பர்சன். இப்போ ஐ எம் 68 and I'm proud to say I am still. And you go into the cat world கூட இறங்கிட்டோம்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் டெய்லி படிக்கணும். டெய்லி அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. இந்த குரூப் இந்த ஸ்டாண்டர்டு சேஞ்ச் இருக்கணும், மாற்றிருக்கோம். அது தகுந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு ஹோம் ஒர்க் செய்கிற மாதிரி நம்ம செய்யணும். ஜட்ஜஸ் நாட் வெரி ஈஸி. அப்பவுமே அப்டேட் இருக்கணும். சடனாக ஒரு ஆள் தான் ஒன்று கூப்பிட்டு கேட்டு நம்ம டக்குன்னு சொல்லணும். அதுதான் ஒரு டீச்சர். 1+1 2 நம்ம டீச்சர் சொல்ல முடியல, அது என்ன ஒரு டீச்சர். அதனால் நம்ம எப்போவுமே இந்த புக்கை வச்சு நம்ம படிச்சுட்டே இருக்கணும், என்ன இருந்தாலும் சரி. இப்போ நான் வந்து இப்போ 2021 I became international cat judge. Our headquarters in Bangalore. WC judge Sudhakar அவர் வச்சு தான் நம்மெல்லாம் நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு போய் மிஸ்டர் டாக்டர் பிரதீப் ரஷ்யாவில் போய் நம்ம வந்து எக்ஸாம் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லியாக நாங்கள் வந்தோம். இப்போது நம்ம இந்தியா, பாம்பே, டெல்லி, கொச்சின், கேரளா எல்லா பக்கம் நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கே போயிட்டு வருது. நம்ம ஒரு ஷோக்கு போனால் ஒரு டே ஆஃப் மாதிரி வீட்டிலேருந்து வெளியே போகிறோம். அங்கே போய் டிஃப்ரெண்ட் கேட்ஸ், நாட்டு பிள்ளைங்க நிறைய வந்துட்டு இருக்குது. இப்போது ஒரு 150 கேட்ஸில் 10 தான் எடுப்போம். எல்லாத்துக்கும் ட்ரோஃபி கொடுப்போம். 10 பெஸ்ட் கேட்ஸ் எடுப்போம். அந்த 10 பெஸ்ட் கேட்ஸில் நாட்டு பொண்ணு வந்து 5 பெஸ்ட்ல வந்துருக்குது. ஏன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் கேட் இருக்கும், நாட்டு பொண்ணையே நம்பர் 5 வருதுன்னா வெரி வெரி குட். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது இப்போ பர்ஷியன் லாங் ஹேர் கேட், ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர். பர்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி மூக்கு இருக்கும், ஸ்டப் நோஸ். ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர் வந்து லாங் நோஸ், லாங் ஹேர், பியூட்டிஃபுல் டெய்ல். அதுதான் ஃபர்ஸ்ட் கேட் இருந்தது. ராணி ராஜாவால் ட்ரெடிஷ்னல் லாங் கேட் வச்சுருந்தோம். அப்போ ஒன்று ஒரு BMW கார் வாங்குற மாதிரி அது ஒரு பெரிய பெருமை. அந்த கேட் அது வந்து ஈரான் பர்ஷியாலேருந்து வந்திருக்கு போது. லேட்டஸ்டாக வந்து ஈரான்னு சொல்கிறாங்க. அந்த கேட் வந்து தான் அந்த கேட்டோட ஹிஸ்ட்ரியே ஆரம்பிச்சது. இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆல் இன்டர்நேஷ்னல் ப்ரீட்ஸ் வச்சுருக்குறோம். எக்ஸ்போர்ட் வந்து இங்கேருந்து கொண்டு வந்து நாங்கள் வந்து அது பார்த்துட்டு நம்ம இங்கே நிறைய பேர் போய் அவ்வளோ தூரம் போய் ஒரு கேட் வாங்க முடியாது. அதனால ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நம்மளுக்கும் ஒரு ஃபீலிங் நம்ம கேட் வச்சுருக்குறோம். அந்த சந்தோஷத்தில் we export all the cats from Russia. ரஷ்யாவுக்கு போனால் you can get any breed, British short hair, any breed. பிரிட்டனுக்கு போய் பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர் வாங்க தேவையில்லை. என்ன ப்ரீட் வந்தால் நீ ரஷ்யாவுக்கு போனால் கேட் ஷோ வந்து வாரத்துக்கு 7 கேட் ஷோ இருக்கும். இங்கே வந்து once in 3 years, once in 4 years ஒவ்வொரு ஊரில் பண்ணுறோம். அங்கே வந்து அந்த ஊரில் எங்கே போனால் கேட் ஷோக்கு போயிட்டே இருக்கலாம். டென்னிஸ் விளையாடுறாங்களோ ஒவ்வொரு ஊருக்கு போய் அந்த மாதிரி வெரி 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 வெல் known and well educated is Russia with cats. இப்போ இங்க எவ்வளவு பூனை வச்சு வளர்த்து
Now at the moment I have 47 cats and my cats 3 cats வச்சிருக்கேன் நான். 47 cats, imported cats from Russia. இப்போ ரஷ்யால எவ்வளவுக்கு வாங்குவீங்க? இப்போ ஒரு சில பேர் கேட்டாங்கன்னா எவ்வளவுக்கு? இப்போ ரஷ்யால இருந்து வரும்போது எங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள 4.5 lakhs ஆயிருது. டிபெண்டிங் என்ன breed வாங்குறோம். ஓகே, அங்கே வரத்துக்குள்ள நம்ம வரத்துக்குள்ள நமக்கு 4.5 lakhs to 5 lakhs ஆகும். இப்போ அவங்க பேபிஸ் போட்டா சரி, இப்போ அவங்க பேபிஸ் போட்டோம்னா அவங்களுக்கு 1.5 to 2.5 கூட விற்கலாம். டிபெண்டிங் ஆன் த கோட் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபுல் கம்ப்ளீட் சூப்பர் ஸ்டாண்டர்ட் இருந்தால் 2 கூட கொடுக்கலாம், 2.5 கூட கொடுக்கலாம். ஒரு சில பேர் வந்து பூனை குறுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பூனை வந்து ரொம்ப பேர் இப்போ தமிழ் பிரிஸ்டர் சொல்றாரு, ஒரு பூனை வந்து ஒரு உங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இந்த பூனை சமயம் வான் கத்துற என்னன்னு பார்த்தோன்னா அங்க இருந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு இந்த என்ன இந்த வந்து கடிக்கும்ல அந்த பூச்சி அது வந்துருச்சு, நம்மளுக்கு சொல்லி கொடுத்துச்சு. நம்ம போய் அந்த சோஃபர் மேல உட்கார்ந்தோம்னா அது நல்லெண்ணெய் கடிச்சிருக்கும். ஒரு பொருள் தேயில் சொல்வீங்களா, அது இதுக்கு என்ன சொல்லுவீங்க, அது கூட வீட்டுல வந்து இந்த பூனை தான் நம்ம காட்டி கொடுக்கும். இப்படி இப்படின்னு போவாங்க, என்னடா இருக்குது, ஓ மை காட், ஒரு பாம்புவா உங்க வீட்டுக்கு வந்து சொல்லுங்க, இந்த பூனை உங்க வீட்டுல இருந்தேன்னா கரெக்டா உனக்கு சொல்லி காமிக்கும். அது உக்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும், அப்படி இருக்கும். ஒரு நாள் அங்க யாருமே இல்லை, இந்த பூனை அங்கேயே பார்த்துட்டு இருக்கும். ஏன் அது எதுக்கும் கண்ணுக்கு பூனைக்கு வந்து எல்லாமே தெரியும். பேய் இருக்குதா இல்லையா நம்மளுக்கு அதை நம்பிக்கை. ஆனா ஏன் அந்த பூனை அங்கேயே பார்த்தேன் வா செஞ்சுட்டு இருக்குன்னா அது ஒரு மீனிங். பூனை நீங்க நடுவுல நீ போகும்போது கேட் நடுவுல போச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ நான் வந்து நீ போகாத, அன்னைக்கு மழை வரும், நீ போன மழை வந்துருச்சு, நான் சொன்ன நீ போன பத்தியா மழை, அதே மாதிரிதான் நடுவில் வந்து உனக்கு ஒரு சொல்லுது போகாது, இப்போ ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போ. அது குட் சைன், நெவர் அ பேட் சைன். அது கருப்பு கேட். நோ, டொமெஸ்டிக் கேட் வந்து த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிளீன். யாரும் குளிக்கிறது இல்லை, சாப்பாடு போடுறது இல்லை, ஆனால் அவ்வளோ சுத்தமாக கொலன்னு இருக்கிறாங்க. அது காட் அனுப்பியிருக்காரு நம்மளுக்கு.